வாங்க டாக்டர் வாங்க. போங்க. வாங்க டாக்டர், உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா? ரஞ்சித், தயவு செஞ்சு நான் சொல்றதை நீ நம்பணும். இன்னைக்கு 6 மணிக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பணத்தை கொண்டு வந்து தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க. அப்புறம் எதுக்கு ஓட பார்த்த? ஒன்னாலதான் ரஞ்சித். அவங்க வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேணாம்னு தான் நான் கிளம்புனேன். இல்ல, நான் வெயிட் பண்றேன். இன்னும் உனக்கு டைம் இருக்கு. 6 மணி வரைக்கும் நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். ரஞ்சித், நீ இவ்வளவு சீக்கிரம் வந்து உட்காந்து உயிரை வாங்குவேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. அதனால தான் நான் நேர்ல போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க கையில போன் இருக்கு, எத்தனை பேருக்கு வேணாலும் போன் பண்ணுங்க. ஆனா என் கண் பார்வையில இருந்து நீங்க 1 இன்ச்சு கூட நகரக்கூடாது. போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாங்க. சாரி, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. போன் எடுக்காதவங்களை விட்டுட்டு உங்க போன் யார் எடுப்பாங்களோ அவங்களுக்கு போன் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். சார் உங்களுக்கு ஃபோன் சார். தேங்க் யூ சார். வீட்ல இருந்து மேம் கால் பண்ணிருக்காங்க. ஹலோ. நான் கோயிலுக்கு போகணும், சீக்கிரமா வாங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? அச்சோ, உங்க நம்பர் கிடைச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கிரிட்டிக்கல் சர்ஜரி கேஸ். 4 மணி நேரம் போராடி இப்பதான் நல்லபடியா முடிச்சேன். ஓகே, நீங்க எப்பதான் வருவீங்க? நான் கிளம்பிட்டோமா? இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். எனக்கு உங்களை பத்தி தெரியும். நிஜமாவே கிளம்பிட்டீங்களா இல்லனா போய் சொல்றீங்களா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டேன். நீ போனை வை, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அப்படி வரலன்னா ஏன்னு கேளு. ஏன்லாம் நான் கேட்க மாட்டேன். 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுன்னா நானே புறப்பட்டு கோயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் உங்க கூட பேசவே மாட்டேன். நோ அர்ச்சனா, நீ கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. நான் 10 நிமிஷத்துல வரேன். வச்சுட்டுமா? வந்துடணும். சரி, வரேன். ஓகே பாய். ஹாஸ்பிட்டல் விட்டுட்டேன். டாக்டர் சார், நான் உங்களுக்கு கொடுத்த டைம் இதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ரஞ்சித், எனக்கு இன்னும் 1 நாள் டைம் கொடு. நாளை காலைல நானே உன் வீட்டுல கொண்டு வந்து பணத்தை கொடுத்துறேன். இத்தனை நாள் கிழிக்காதத ஒரே நாள்ல கிழிச்சிருவேனே. ஐயோ ரஞ்சித், ப்ளீஸ் சத்தம் போடாத. ஏன் மானம் போயிடுமா? போகட்டும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சொன்ன டைம்ல பணம் கிடைக்கலன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு. எனக்கு இப்ப பணம் வேணும். ரஞ்சித், நான் உன் பணத்தை இல்லைன்னு சொல்லலையே. ஓ, அப்படி வேற சொல்லுவியா? சொல்லிதான் பாரு. பார், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நீ டாக்டருங்கிறதுனால தான் நான் உனக்கு இவ்வளவு நாள் மரியாதை கொடுத்தேன். அதை நீ காப்பாத்திக்கல. இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா உன் பொண்டாட்டியோடைய நகை இல்ல வீட்டு பத்திரம் இப்படி ஏதாவது இருந்தா கொடு. உன்னை விட்டுடுறேன். ரஞ்சித், என் பொண்டாட்டி நகை எல்லாம் பேங்க்ல இருக்கு, வீடும் அடமானத்துல இருக்கு. அப்ப ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்க, அப்படிதானே? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதை ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு தான் பணம் தேவைப்பட்டது. அதை வச்சு நிறைய பேஷண்ட்ஸை காப்பாத்தலாம். நான் காப்பாத்தியும் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏய், உன் ஃபியூச்சர் பிளான்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கு என் பணம் வேணும். உன்னால தர முடியலன்னா நீ ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு போகும்போது உன் பொண்டாட்டி வீட்டுல இருக்க மாட்டான். ரஞ்சித், அப்போ ஒண்ணு பண்ணு, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு அன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு இருந்தால ஒரு டாக்டர், அவளை தூக்கிடட்டுமா? யார தூக்குனா உனக்கு பதட்டம் வரும்? ரஞ்சித், என் பிரச்சனையில அனாவசியமா மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட.
சொன்ன வார்த்தையை காப்பாத்தி இருந்தா நான் ஏன் உன் பர்சனல் விஷயத்தை குடைய போறேன்? நீ நர்ஸ வச்சிருந்தா எனக்கு என்ன, இல்ல டாக்டர் வச்சிருந்தா எனக்கு என்ன? ரஞ்சித் ப்ளீஸ், நான் வேணா உன் காலில் வேணாலும் விழுறேன். தயவு செஞ்சு சத்தம் போடாத. நான் உன் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா உட்கார், நம்ம பேசலாம். இனிமே பேச ஒண்ணுமே இல்ல. எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உன்னால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி தூக்கிடுவோம். உன்னால எப்ப பணத்தை கொடுக்க முடியுமோ அப்ப வந்து உன் பொண்டாட்டியை கூட்டு போ. அது வரைக்கும் நான் உன்னை அவசரப்படுத்தவே மாட்டேன். ரஞ்சித் ப்ளீஸ், நான் உனக்கு எத்தனை பாண்ட் பேப்பர்ல வேணாலும் கையெழுத்து போட்டு தரேன். அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு என்ன நாக்கொலிக்க சொல்றியா? ரஞ்சித், நீ கொடுத்த பணத்துல நான் காரு பங்களான்னு சந்தோஷமா வாழ்ந்துடல. குடி கூத்துன்னு மனம் போன போக்கிலையும் போயிரல. ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போட்டேன். இன்ஃபேக்ட் அதனால எத்தனையோ உயிர்களை நான் காப்பாத்தி இருக்கேன். அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கு எதுக்கியா? பணத்தை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா? என்கிட்ட அடி வாங்கி செத்தவன் எத்தனை பேர் தெரியுமா? என்ன நீ ரொம்ப பேச? நீ இப்போ பணத்தை கொடுக்க போறியா இல்ல உன் பொண்டாட்டி தூக்கவா? ரஞ்சித், பார், மான ரோஷத்துக்கு பயந்து தான் நான் எதுவும் பேசாம இருக்கேன். இப்ப நீ ரொம்ப பேசினேன்னு வச்சுக்கோ, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவேன். கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரஸ் மீடியானோ அராஜகத்தை எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். என்னடா சொன்ன நீ? என் பர்சனல் விஷயத்துல தலையிட்டேனா எனக்கு இதை தவிர வேற வழி இல்லடா. ஏய், பிரஸ்ஸுக்கு போற நீ? உன்னை உயிரோட விட்டதானே நீ பிரஸ்ஸுக்கு போவே? உன்னை ஏய் ரஞ்சித், என்னாச்சு? ஏய் ஏடா, மேல கை வைக்காத. ரஞ்சித், என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ரஞ்சித், உன்னை எடுக்கைய உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். டாக்டர் டாக்டர், உங்களை பார்க்க வந்த ரிசப்ஷன்ல மயங்கி விழுந்துட்டாரு. போங்க. ஓ மை காட், என்னாச்சு அவருக்கு? ரஞ்சித், ரஞ்சித், வாட் பாய்ஸ், வாங்க சீக்கிரம் வாங்க, ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க ஃபாஸ்ட். இவர் இமிடியேட்டா ஐசியூ கொண்டு போனோம். பார்த்து கொண்டு போனோம். தூக்குங்க, பார்த்து மெதுவா. இமிடியேட்டா ஐசியூ கொண்டு போங்க. பார்த்து மெதுவா. சிஸ்டர், டியூட்டி டாக்டர் யார் இருக்காங்க? காஞ்சனா மேடம் சார். கார்டியாலஜிஸ்ட் ஜெயமோகன் எங்க போனாரு? அவர் விசிட்டிங் அவர் முடிஞ்சிருச்சு சார். இமிடியேட்டா அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், கார்டியாலஜிஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காரு. வேற டாக்டர் ட்ரை பண்ணலாமா இல்ல ஹாஸ்பிட்டல் மாத்திரலாமா? யாரும் வேணாம், நானே பாத்துக்கிறேன். நீங்களா வெளில போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தான் சொன்னேன், போங்க. ஓகே டாக்டர். எனக்கு என் பணம் வேணும். உன்னால தர முடியலன்னா நீ ஹாஸ்பிட்டல விட்டு வீட்டுக்கு போகும்போது உன் பொண்டாட்டி வீட்டுல இருக்க மாட்டான். அப்போ ஒண்ணு பண்ணு, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு அன்னைக்கு உன்கிட்ட கொஞ்சிட்டு இருந்தால ஒரு டாக்டர், அவளை தூக்கிட்டுமா? நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, போலீஸ் கேஸ்னு போனா போனமா தான் திரும்புவேன்னு. நீ நிம்மதியா போய் சேர்ந்து. ஹலோ, கார்டியாலஜிஸ்ட் ஜெயமோகன்? சார் இல்ல மேடம், வெளில போயிருக்காரு. நீங்க ஒரு மொபைலுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். நான் அவர் நம்பருக்கே ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். டாக்டர் நடராஜ் சார் தான் கால் பண்ண சொன்னாரு.
நீங்க உடனே இங்க வர முடியுமா டாக்டர்? ஒரு எமர்ஜென்சி கேஸ். ஓகே டாக்டர், நான் கேட்டுட்டு கால் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். நட்ராஜ் எங்க? முக்கியமான கேஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட ஏதாவது சொல்ல சொன்னாரா? இல்லையே டாக்டர். உள்ளதானே இருக்காரு? ஆமா டாக்டர், அவர் பார்க்க வந்த ஒருத்தருக்கு தான் ஹார்ட் அட்டாக். ஐசியூல இருக்காரு. இப்போ ஃபோன் பண்ண சத்தம் போடுவாரு. ஓகே ஓகே, ஃபோன் பண்ண வேணாம். அவர் வேலையை முடிச்சு வரட்டும், நாங்க வெயிட் பண்றேன். நீங்க வேணும்னா அவர் கேபின்ல போய் வெயிட் பண்ணுங்க, இல்லனா ஐசியூல போய் பார்க்கறதுனால பாருங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இவனை உயிரோடு விட்டா நமக்கு தான் ஆபத்து. சாரி, எனக்கு வேற வழி தெரியல ரஞ்சித். என்ன போய் கொலைகாரன் ஆக்கிட்டியடா? நட்ராஜ் கேபின்ல இருக்காரு. அவை. ஹே ஆனந்த், நீங்க தான் இருக்கியா? ஒரு நிமிஷம். என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? நட்ராஜ் ஏதோ எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான், அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா நல்ல வேலை அவனுக்கு எமர்ஜென்சி கேஸ் வந்தது. இல்லாட்டி ஏன் லேட், எதுக்கு லேட்டுன்னு சொல்லி உயிரை வாங்கியிருப்பான். ஆமா, நீ எதுக்கு லேட்டு? கேஷ் வாங்கிட்டு கிளம்புனேன், அதுக்குள்ள செங்கல்பேடு ஆதித்யா ஹாஸ்பிட்டல் கால் வந்துருச்சு. எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், நீங்க வந்து அட்டன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. 4 மணிக்குள்ள முடிஞ்சிடும்னு நினைச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த அவசரத்துல மொபைல் எங்க வச்சேன்னு கூட ஞாபகம் இல்லடா. சரி, கேஷ் எடுத்துட்டு வந்துட்டல. என்ன ஆனந்த், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஹாட் கேஷ் 40 லட்சம் ரூபா பேங்க்ல ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் வச்சுட்டு செங்கல்பேட்டு கிளம்பி போயிட்டேன். ஹேய், ட்ராப் பண்ணிட்டு எதுக்கு வீட்டில் வச்சுட்டு போனேன்? நட்ராஜ் கிட்ட கொடுத்துட்டு போலாம்ல. போயிருக்கலாம், ஆனா இப்போ பணத்தை கொடுத்து பார்ட்டி கொடுன்னு கையோட கூட்டு போயிருக்க முடியும். மார்னிங் கொடுத்துருந்தா அது நடந்திருக்குமா?
இன்னைக்கு வேற என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு வேற யாரையும் பார்க்க மாட்டேன். சார், உங்க ஃப்ரெண்டு டாக்டர் அவினாஷும் ஆனந்தும் வெயிட் பண்றாங்க சார். டேய், நானும் ஆனந்தும் இங்க வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுடா. நான் 6 மணிக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னேன். டேய், நாங்க 10 நிமிஷம் தான் லேட்டா வந்திருக்கோம். நீ ஏதோ எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க, டிஸ்டர்பா இருக்குன்னு சொன்னா நீ வேணா போய் கேளு. இப்ப கேட்டு என்ன பிரயோஜனம்? ஹே நட்ராஜ், டேய், நாங்க ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டா வந்திருக்கோம். ஏன்டா அதுக்கு இந்த குதி குதிக்கிற? 10 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணா அவனை போனமா தான் பார்க்க முடியும். 10 நிமிஷங்கிறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஒரு டாக்டரா இருந்துகிட்டு டைமோட வேல்யூ தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த 10 நிமிஷத்துல இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு 10 நிமிஷம் இல்ல, 10 செகண்ட் போதும். அப்படி என்னடா நடந்து போச்சு? இன்னும் என்னடா நடக்கணும்? உங்க 2 பேரையும் நம்பி தானே நான் வாக்கு கொடுத்தேன். உனக்கு ஃபோன் போட்டா ரிங் போயிட்டே இருக்கு. உன் வீட்டுக்கு ஃபோன் போட்டா நீ கோயிலுக்கு போயிருக்க, பொண்டாட்டியோட வரத்துக்கு 9 மணி ஆகும் உன் மாமியார் சொல்றாங்க. இவனுக்கு ஃபோனை போட்டா ரிங் போயிட்டே இருக்கு, இவன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோனை போட்டா அவன் ஊர்லயே இல்லன்றாங்க. டேய், நான் செங்கல்பேட் போயிட்டேன்டா. போனை கூட எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்டா. காரணம் சொல்லாத. 6 மணில இருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் மரண அவஸ்தையோட கழிச்சிருக்கேன் நான். சரிடா, அது எங்க தப்பு தான். இப்ப பணம் கொண்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோ. இல்ல யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லு, நாங்களே கொடுத்துடுறோம். இனிமே உங்க பணம்லாம் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? எங்க மேல இருக்கிற கோவத்துல பணத்தை வேணாம்னு சொல்ற? விட்ரா ஆனந்த், அவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கான். நாம என்ன பணத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஏமாத்திட்டா இருக்கோம். உதவி பண்ண வந்தவன்ட்ட பங்க்சுவாலிட்டி பார்த்துட்டு இருக்கான். வாங்குற இவனுக்கு எவ்வளவு இருந்தா கொடுக்குற நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணும். ஆனா இன்னொரு விஷயம்டா, இந்த பணம் ரிட்டர்ன் வரணும் என்ன நம்பிக்கை இருக்கு? நாம என்ன பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டா கொடுக்குறோம்? நாம ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான்டா கொடுக்குறோம். டேய், அவன் தான் கோவத்துல ஏதோ பேசுறானா? நீ இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையா இரு. நட்ராஜ், இந்த பணத்தை வாங்கிக்க. இந்தா. நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நீங்க கொண்டு வந்த பணம் என் கால் செருப்புக்கு சமம். எடுத்துட்டு வெளில போங்கடா. பாத்தியா பாத்தியா என்ன திமிரா பேசுறான்? நாம வரதுக்கு முன்னாடி பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு திமிரா பேசுறான். டேய், நீ என்ன தேடி வரும்போது உன் மனநிலை எப்படி இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடா. வர கோத்து கொண்டெல்லாம் விட்டா. டேய், அட்ரா, டேய் அந்த மேல கை வைடா. டேய், வைடா. டேய், சின்ன பிள்ளை மாதிரி அசிங்கப்படுத்துற. இது ஹாஸ்பிட்டல்டா. என்ன ஆனந்த், இந்த பணத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? எத்தனை பேர்கிட்ட 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காலில் விடாத குறை. ஆனா இவன் பணத்தை வந்து இவன் காலு செருப்புக்கு சமானம்ன்றான். இவன் எல்லாம் கொலை பண்ண கூட தப்பு இல்லடா. நான் ஏற்கனவே போனமா தான்டா நிக்கிறேன். கொல்றா கொல்றா கொல்றா. டேய் நட்ராஜ், உனக்கு மூடு சரியில்லை நினைக்கிறேன். நீ உள்ள போ. அவி வா. டேய், என்னடா நீ இவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்க? இவன் உன்னையும் தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, நீ வா. டேய் நட்ராஜ், எனக்கு ஒரு நாள் வரண்டா, எங்களை தேடி வருவல்ல, அன்னைக்கு பேசிக்கிறேன்டா. வா. இந்த பணத்துக்காக அவன் எத்தனை தடவை நமக்கு ஃபோன் பண்ணிருப்பான், எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் தேடி வந்திருப்பான். அவன் சென்சிட்டிவ்ன்றதுனால அவனை நான் கிண்டல் அடிச்சு கூட பேசினது இல்லடா. சரி விடுறா, விடு. என்ன விடு? ஹாஸ்பிட்டல் வச்சு நம்ம 2 பேரும் எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. உனக்கு இது தப்பா தோணலையா ஆனந்த்? அவன் ஏதோ மென்டல் டிஸ்டர்ப் ஆயிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே ஃபோன் பண்ணுவான் பாரு. எனக்கு ஃபோன் பண்ணா ஃபாயில் அசிங்கமா வரும். எதுக்குடா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன். அதான் பிரச்சனை. உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. பிபி இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு கிண்டலா இருக்கா? அவன் பேசுறதுலாம் இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்குடா. அவனுக்கெல்லாம் பணம் தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டு கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுருணும்டா. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவனுக்காக ஓடி வந்த பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இந்த காலத்தில் யாரா உன்னையும் என்னைய மாதிரி பணம் கேட்டோன்னே கொண்டு வந்து கொடுக்குறாங்க? அந்த நன்றி கூட அவனுக்கு இல்லை பாரு. என்னமோ நம்ம 2 பேரால் தான் அவன் குடிய முங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. சத்தியமா பேசுக்கலாம், நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. எனக்கு ஒரு டைம் வரும்ல, அப்போ வச்சுக்கிறேன்டா அவனை. டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. இந்த பாரு ஆனந்த், ஒண்ணு மாதிரிலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. அன்பா இருந்தா அன்பா இருப்பேன், அடி தெரியுனா அதுக்கும் நான் ரெடி. அவே, நம்ம மேலேயும் தப்பு இருக்குடா.
நம்ம ஒரு நாள் முன்னாடியே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். டேய் காலையில் எனக்கு 10 மணிக்கு தான் செக்கே கிளியர் ஆச்சு. நிலைமை என்னன்னு ஃபோன் பண்ணியாவது நம்ம சொல்லியிருக்கணும். சொல்லி வச்ச மாதிரி நம்ம 2 பேருமே ஃபோன் எடுக்கல. அவன் என்ன பண்ணுவான்? டேய் காலையில் 10 மணிக்கு தான் செக் கிளியர் ஆச்சு. நான் போய் கேஷ் எடுத்துன்னு வர அவசரத்தில் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணல. ஏன் நமக்காக ஒரு ½ அவன் வெயிட் பண்ண மாட்டானா? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது அவன் ஒர்க்கில் இருந்தா நம்ம வெயிட் பண்ணலாம் அவனுக்காக? டேய் உனக்கு ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எதிராக ஃபோன் உன் ஃபோனாக இருக்கும் பாரு. என் ஃபோன் ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அப்போ இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. சத்தம் உன் பேக்ல இருந்தா வருது, செக் பண்ணு. ஆமா இதுல தான் அடிக்குது. எது பார்க்குறேன். என் ஃபோன் தான். பேக்ல தூக்கி போட்டுட்டு உன் ஃபோனை ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கியா? டென்ஷன்ல. சரி பேசு. அம்மா ஃபோன்ரா, நான் இப்போ பேசுற மூட்ல இல்லை. காலையில் பணம் ட்ராப் பண்ண பேங்க் போயிருந்தல, அந்த அவசரத்தில் ஃபோனை உள்ள வச்சதே நான் மறந்துட்டேன்டா. இந்த பார் 30 மிஸ்ட் கால் 50 மெசேஜஸ், பாதிக்கு மேலே எல்லாமே நட்ராஜ் தான் பண்ணியிருக்கான். இப்போவா தப்பு நம்ம பக்கமும் இருக்குன்னு ஒத்துக்கிறியா? இந்த பாரு திரும்ப திரும்ப அவன் பேச்சு எடுக்காத. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனந்த் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன எங்கேயாவது ஒரு பாரில் இறக்கி விட்றேன். குடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? டேய் இதானே என் வழக்கம். தயவு செய்து நீ அட்வைஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு பாரில் இறக்கி விட்றியா? கையில் வேற பணம் நிறைய இருக்கு. பார்க்கெலாம் போவேனா, முதல்ல வீட்டுக்கு போ. இந்த பாரு வீட்டுக்கு போனால் டார்ச்சராக இருக்கும். ஒன்று பண்ணு, இந்த பணத்தை நீ எடுத்துகிட்டு போ. நாளைக்கு வந்து நான் உன்ட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தயவு செய்து எங்கேயாவது பாரில் இறக்கி விடு, அது போதும். குடிக்கிறவன் எவனும் சொல்லி திருந்தவே மாட்டானுங்க. நீ மட்டும் என்ன கேட்கவா போற? இப்போதானே அட்வைஸ் வேணான்னு சொன்னேன். இது அட்வைஸ் இல்லப்பா, ஆதங்கம். உன்னை பார்லி இறக்கி விட்டுறேன், வா.